வந்து முதல்ல ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான் அன்னைக்கு தப்பாக இந்த பேனை எடுத்துட்டேன். அந்த பேனில் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் பன்னீர் ஃப்ரை பண்ணுறது தான் இது தப்பு. மற்றபடி மற்ற எதுனாலும் நீங்கள் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி பேனில் பண்ணலாம். இது வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கோங்க பன்னீரை. அதுக்கப்புறம் அதில் திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீரகம் போட்டு இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டு வெங்காயமாக போட்டுக்கோங்க. அதை வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் மட்டும் இந்த 2 மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு பேஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் தக்காளி பழம் நான் வந்து ஒரு 1 1/2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அது நல்லா வேகணுன்றதுக்காக உப்பு முதல்லே போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். டைட்டாக க்ளோஸ் பண்ணாதீங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஈஸியாக வராது. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லேட்டாக வேகக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ முதல்ல போட்டுக்கலாம். ஃப்ரோசன் பட்டாணி, காலிஃப்ளவர், பேபி கார்ன் அண்ட் பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையும் முதல்ல நான் போட்டுக்கிறேன். மஷ்ரூமும் கேப்சிகமும் அப்புறமா போட போகிறேன் நான். சரியா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் திருப்பி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணாதீங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வதங்கும். அது கொஞ்சம் தண்ணி விட்டு ஈஸியாக தண்ணி விட்டு வதங்கும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஜீரகப்பொடி 3யும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மஷ்ரூம், கேப்சிகம் இது 2யும் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து திருப்பி இந்நேரம் வந்து நீங்கள் ஓரளவுக்கு டைட்டாக இல்லாமல் ரெகுலராக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுக்கப்புறம் இது நல்லா தண்ணி விட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணணுமோ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முதல்ல தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டேங்கிறதுனால திருப்பி இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். சரியா? இதுதான் அந்த ஃப்ரை பண்ண பன்னீர். இது வந்து கொஞ்சம் அந்த பேனில் ஒட்டுனதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. மற்றபடி பன்னீர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அன்னைக்கு நான் வந்து சப்பாத்தியும் இந்த வெஜிடபிள் மசாலாவும் பீட்ரூட் சாலடும் பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு லஞ்ச். இன்னைக்கு சிக்கன் நான் இங்கே வந்து மிக்சியில் வந்து கொஞ்சமாக புதினா உங்களுடைய நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புதினா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஹாஃப் பஞ்ச் அதுக்கு கம்மியாக கொத்தமல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அண்ட் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த இதை வந்து இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்சியிலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அப்புறம் மசால் வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தயிர் ஒரு 1 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அண்ட் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக லெமன் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அப்படி கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 1 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வெட்ஜஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கார்லிக் பவுடர், சில்லி பவுடர், இது ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், சால்ட்டு, ஆலிவ் ஆயில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேரினேட் பண்ண சிக்கன். சரியா? இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த ட்ரேயில் வச்சு நான் அவனில் தான் வைக்கிறேன். நான் வந்து இதில் வைக்கல, பேனில் வைக்கல. ஸோ நீங்கள் வந்து பேனில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேனில் விரித்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இது பண்ணலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் அது மேலே போட்டு ப்ரீஹீட் பண்ணப்பட்ட அவனில் வந்து இதை வச்சு நல்லா அதை நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் நெக்ஸ்ட் முந்தின நாள் பண்ண அந்த வெஜிடபிள் மசாலா, இந்த பொட்டேட்டோ வெட்ஜஸ், இது வந்து யோகர்ட் இது ரைத்தா மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு யோகர்ட் சாஸ் மாதிரி வச்சுருந்தேன். 3 பீஸ் சிக்கன் சாப்பிட்டேன். ஓகேயா?